வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப ட்ரெடிஷ்னலான எங்கள் வீட்டு ரெசிபி சொரா புட்டு ரெசிபி செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த சொரா புட்டு எப்படி தயார் பண்ணுறதுன்னு அம்மா எனக்கு ஃபஸ்ட்லேருந்து கற்றுக் கொடுத்தாங்க. நான் ரொம்ப எலசு சொரா வாங்கின்னு வந்தேன். ஸோ ஆன மட்டுக்கும் அந்த ஒயிட் அண்ட் க்ரே கலரில் இருக்க அந்த ஷார்க்கு வாங்கிக்கோங்க. ப்ரௌன் கலரில் இருக்கிற அந்த சொரா வாங்காதீங்க. அது குக் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், கொஞ்சம் லெபோரியஸ் ப்ராசஸ். அண்ட் இந்த சொராலேருந்து ஸ்கின் 95% எடுத்துட்டாங்க. ஸ்கின் அவுட் பண்ண சொரா கிடச்சிது. இங்கே பார்த்தீங்கன்னா நான் 5 கப் அளவுக்கு தண்ணியை ஒரு கடாயில் கொதிக்க வச்சுருக்கேன். சொராவை நம்ம க்ளீன் பண்ணணும். ஸோ நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுட்டு மிதமான தீயில் வச்சு சொராவை ஒரு பீஸாக அதில் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த சொராவை சிறிய தீயில் 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு கொதிக்க விடணும். மீதி இருக்கிற அந்த தோலை நம்ம நீக்கணும். அதில் இருக்க அந்த அழுக்கெல்லாம் அந்த தண்ணி கொதித்து அந்த சொரா அதில் வெந்தால் தான் அந்த அழுக்கெல்லாம் ஈஸியாக நம்மளுக்கு கழுவுறதுக்கு ஆகும். சொரா கொஞ்சம் நல்லா வெந்து வந்திருக்கு. அடுப்பிலிருந்து இறக்கி அந்த தண்ணியெல்லாம் நான் வடிகட்டிட்டேன். கொஞ்சம் நல்ல தண்ணி சேர்த்து அந்த சொராவை நல்லா கழுவ போகிறேன். ரெண்டுலேருந்து 3 வாட்டி நல்லா அந்த சொராவை கழுவலாம். அப்போ தான் அந்த தோலெல்லாம் நீக்கிறதுக்கு ஈஸியாகும். இப்போ அந்த சொரா ஒரு அளவுக்கு வெந்திருக்க தொட்டு நம்ம பீஸாக எடுத்து கழுவுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் அது கழுவுறப்போவே அந்த தோலெல்லாம் நீக்கிடுங்க. எடுத்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுருங்க. இப்போ சொரா க்ளீன் பண்ணி எடுத்து ஒரு பவுலில் வச்சுருக்கேன். எல்லா பொருட்களும் பொடியாக நறுக்கிக்கணும். வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய், பூண்டு 2 பெரிய பூண்டு, முழு பூண்டு உரித்து நல்லா தோலெல்லாம் உரித்து கழுவி நசுக்கி வச்சுருக்கோம். அதே போல் மிளகாய்த்தூள், மஞ்சள் வேணும், கருவேப்பிலை வேணும். இப்போ நம்ம இந்த சொராவை க்ளீன் பண்ணியிருக்கிறத அம்மா உதுத்துட்ருக்காங்க. சின்ன சின்ன பீஸாக உதுத்து எடுக்கணும். இப்போ நீங்கள் எலும்பு சேர்த்துக்கலாம், இல்லைன்னா அதை நீக்கிடலாம். இதுலேயே அந்த ஜவ்வெல்லாம் உங்களுக்கு கையில் கிடைக்கும். சாப்பிட முடியாத அளவுக்கு சில ஜவ்வெல்லாம் கையில் கிடைக்கும். ஸோ அது நீங்கள் நீக்கிடலாம். சின்ன சின்ன பீஸாக அம்மா சொராவை உதுத்துட்டாங்க. மிதமான தீயில் கடாயை காய வச்சுருக்கோம். அதில் எண்ணெய் சேர்த்துருக்கோம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் நறுக்கி வச்சுருக்க இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துக்கணும். காரம் அவங்கவுங்களுக்கு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி தான். எங்கள் வீட்டில் கொஞ்சம் அதிகமாகவே காரம் சாப்பிடுவோம். அண்டு சொராக்கு அந்த கவுச்சி வாசனைக்கு காரம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் கொஞ்சம் எக்ஸஸ் காரம் சேர்த்தா நல்லாயிருக்கும். நல்லா வதக்கியிருக்கோம். பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை நல்லா வதக்கியிருக்கோம். இதில் பொடியாக நறுக்குன வெங்காயம் சேர்த்துக்கணும். இப்போ பூண்டு நல்லா வதங்கி வந்திருக்கு. இதில் நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். நீங்கள் பூண்டு எவ்வளோ சேர்க்குறீங்களோ அவ்வளோ நல்லது. அப்போ தான் அந்த சொராலேருந்து கவுச்சி வாசனை கொஞ்சம் கம்மியாகும். அது மட்டும் இல்லை, சொரா எப்போவுமே கொஞ்சம் வாய்வுன்னு சொல்லுவாங்க. அந்த பூண்டு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மளுக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் எல்லாம் வராது. ஸோ இப்போ வெங்காயம் சேர்த்துருக்கேன். வெங்காயம் ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கியிருக்கேன். இன்னும் அது பொன்னிறமாக வரைக்கும் வெங்காயம் பொன்னிறமாக மாறுற வரைக்கும் வதக்கணும். ஸோ அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன் வெங்காயத்தில். நான் இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்கள், அதோட மெஷர்மெண்ட்ஸு எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்குங்க. நான் டீட்டெயில்டு ரெசிபி நான் என்னோடய ப்ளாகில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ரிட்டன் ரெசிபி
blog link வந்து description box below this video இருக்கும். அப்படி இல்லைனா ஐ கார்டு above this video நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா என்னோட பிளாகுக்கு டைரெக்டாக பிளாகில் வந்து டீட்டெயில் ரெசிபி நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ உப்பு சேர்த்துருக்கேன் வெங்காயத்தில். இந்த வெங்காயம் வந்து பொன்னிறமாக மாறுற வரைக்கும் வதக்கியிருக்கேன். இதில் வந்து இப்போ மிளகாய் தூள் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு நிமிஷத்துக்கு மிளகாய் தூளும் மஞ்சள் தூளும் அந்த வெங்காயத்தில் வதக்க போகிறேன். எங்கள் வீட்டில் இது ரொம்ப ட்ரெடிஷ்னல் ரெசிபி. விருந்து எதுனா ஒரு ஸ்பெஷல் ஒகேஷன்னா எங்கள் பாட்டி இது கண்டிப்பாக தயார் பண்ணுவாங்க. ஸோ எங்கள் பாட்டியெல்லாம் வந்து மெட்ராஸ் சேர்ந்தவங்க. அவங்க வந்து சென்னை சேர்ந்த தொட்டு இந்த மாதிரி டிஷ்ஷஸ் நிறைய செய்வாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு இந்த மாதிரி ரெசிபி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ இது நல்லா வதங்கி வந்திருக்கு. இதில் வந்து எனக்கு கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் தேவைப்பட்டது. ஸோ அதனால் கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் சூடு செஞ்சு அது நான் சேர்த்துருக்கேன். நம்ம ஏற்கனவே உதுத்து வச்சுருக்க சொராவை சேர்த்துருக்கேன். ரொம்ப பேருக்கு அந்த எலும்பு பிடிக்கும் சொராவில். அது கடித்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் சாதத்தோடு. ஸோ அது கூட நீங்கள் சேர்த்து நல்லா வறுத்து எடுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இந்த மசாலாவில் சொராவை நல்லா கலந்துருக்கேன். 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு இந்த சொராவை மசாலாவில் வேகிறதுக்கு விடணும். இப்போ நீங்கள் உப்பு செக் பண்ணி உப்பை ஆட் பண்ணணும். நீங்கள் எவ்வளோ ட்ரையாக இந்த சொரா உங்களுக்கு பிடிக்குதோ ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வறுத்து எடுத்துக்கலாம். அம்மாக்கும் எனக்கும் செமி ட்ரையாக வேணுமா இருந்தது. ஸோ அதனால் கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்தோம். இப்போ 5லேருந்து 10 நிமிஷத்துக்கு இந்த சொரா நல்லா அந்த மசாலாவில் வதங்கி வந்ததும் ஹை ஃப்ளேமில் வச்சு உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ நீங்கள் வதக்கி எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபியில் யூஸ் பண்ணியிருக்க பொருட்கள் அதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். த சேம் ரெசிபி இஸ் ஆல்சோ போஸ்டட் இன் யூடியூப் இங்கிலீஷ் சேனலோட லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். எல்லா லிங்க்ஸ் டு மை இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டர், என்னோடய பிளாக் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். இப்போ சொரா வந்து நல்லா வறுத்து எடுத்துட்டாங்க. அதில் மல்லித்தழை, எலுமிச்சை சாறு பிழிஞ்சு இன்னொரு முறை நல்லா கலந்து தயாரான சொரா புட்டை சர்விங் டிஷ்ஷுக்கு மாற்றி நம்ம சுட சுட பரிமாறியிருக்கோம். இது வந்து சாதம் நெய்யோட சூப்பராக இருக்கும். நீங்கள் இந்த ரெசிபி வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணிங்கன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை அடுத்த புதிய ரெசிபியோடு நான் மறுபடியும் சந்திக்கும் வரை, திஸ் இஸ் வித்யா லக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பாய்.